கூகுள் மேப்பில் போய் சவுதி அரேபியாவில் இந்த இடத்த செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வட்டமாக நிறையா இருக்கும். 10-15 கிடையாது, பல்லாயிரக்கணக்கான வட்டங்கள் இந்த மாதிரி இருக்கும். இங்கே மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள்ல சவுதி அரேபியாவில் இதே மாதிரி வட்டங்கள் இருக்கும். சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கே நல்லா தெரியும், அது ஒரு பாலைவன நாடு. பாலைவன நாட்டுக்குள்ள எதுக்காக இந்த மாதிரி வட்டங்கள் நிறைய இருக்கு? இது எல்லாமே குட்டி குட்டி வட்டங்கள், கூகுள் மேப்லலாம் குட்டியாக தானே காட்டுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடையவே கிடையாது. ஒன்னொன்னும் 60-70 ஏக்கர் இருக்கக்கூடிய பெரிய பெரிய வட்டங்கள் தான். பாலைவனத்துக்குள்ள வினோதமான இந்த வட்டங்கள் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இன்னொரு பக்கத்தில் இதே சவுதி அரேபியாவில் பல்லாயிரக்கணக்கான மீன்களை கொண்டு வந்து அதே பாலைவனத்துக்குள்ள கொட்டுறாங்க. எதுக்காகனா இதுக்கும் அதுக்கும் ஒரு முக்கியமான சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போவோமே, அதாவது 1990கள் அந்த சமயத்துல எல்லாமே இந்தியா உட்பட உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நிறைய நாடுகள்ல உணவு பஞ்சம் இருக்க தான் செஞ்சு ஓரளவுக்கு. ஆனா அந்த சமயத்திலேயே பாலைவன நாடு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த சவுதி அரேபியா உணவு உற்பத்தியில, அதாவது சரியா சொல்லணும்னா கோதுமை உற்பத்தியில உலக அளவுல 6வது இடத்துல இருந்தாங்க. நிறைய நாடுகளுக்கு அந்த கோதுமையை ஏற்றுமதியும் பண்ணாங்க. சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கே நல்லா தெரியும், 90% அதிகமா பாலைவனம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நாடு தான். ஆனா முன்னாடி காலங்கள் எல்லாமே, அதாவது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய தொல்பொருள் எச்சங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது அது பச்சை பசையில் தான் இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் ஏற்பட்ட காலநிலை மாற்றங்கள், இந்த மாதிரி நிறைய காரணங்களால தான் அங்க கொஞ்சம் கொஞ்சமா வறட்சி ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ மழையும் பெய்யாதா அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியான மழை தான் பெய்யும். ஏன்னா அங்க வரக்கூடிய மழை மேகங்கள் இந்த மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய மலை முகடுகள்ல பட்டு இந்த பக்கம் திரும்பி செங்கடல்ல எல்லா மழையும் பெய்ஞ்சதுனால இங்க ரொம்ப கம்மியான அந்த மலை மேகங்கள் தான் வந்து ரொம்ப கம்மியான மழை தான் பெய்யுது. அதனாலதான் உங்களுக்கு 1930களுக்கு முன்னாடி எல்லாமே அந்த நாட்டுடைய மிக முக்கியமான வருவாயா இருந்தது இந்த மெக்கா இருக்கு இல்லையா, அங்க வரக்கூடிய அந்த பயணிகள், அதுக்கப்புறம் கடல்ல மீன் பிடிக்கிறது, முத்து குளிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அங்க வருவாயா இருந்திருக்கு. அந்த சமயத்துல தான் 1938ல இந்த சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய எண்ணெயை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அப்பதான் மாற்றம் நிகழ ஆரம்பிச்சிருக்கு. உலகம் முழுக்க இந்த எண்ணெய் ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சதுனால அவங்களுக்கு வருவாய் ரொம்பவே அதிகமாக ஆரம்பிக்குது. மக்கள் கையிலும் காசு நிறையவே புழங்க ஆரம்பிக்குது. ஆனா இதுல சிக்கல் என்னன்னா, என்னதான் வருவாய் கையில அதிகமா இருந்தாலும் எந்த பொருள் தேவையா இருந்தாலும், ரொம்ப முக்கியமா உணவுப் பொருள் தேவைன்னா அதை மற்ற நாடுகளுக்கு தான் இறக்குமதி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. இப்போ இந்த பூமியில கச்சா எண்ணெய் இருக்கிறதுனால நமக்கு காசு நிறைய கிடைக்குது. கச்சா எண்ணெய் காலி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு காசே இல்லாம போயிடும். அப்ப மற்ற நாடுகள்கிட்ட நம்ம ரொம்ப அதிகமா கையேந்திர வேண்டிய சூழல் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படியாவது சரி பண்ணணும், அதாவது சவுதி அரேபியாவுடைய உணவு உற்பத்தியை அதிகப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. யோசனை நல்லா தான் இருக்கு, இதை எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, ஆனா அது ரொம்ப முக்கியமானது என்ன? விவசாயனாலே தண்ணி வேணும் இல்லையா? ஒரு பாலைவன நாட்டுல எப்படி தண்ணி கிடைக்கும்? ஆரம்பத்துல எல்லாமே அங்கங்க இருக்கக்கூடிய கிணறுகள், அதுக்கப்புறம் அப்பப்ப பெய்யக்கூடிய மழை தண்ணி, இது எல்லாத்தையும் வச்சு ஓரளவுக்கு விவசாயத்தை இன்னும் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களுக்கே உரியான அந்த பேரிச்சம்பள மரங்களை அதிகமா நட்டு வைக்கிறது, அதோட நிழல்ல அந்த குட்டி குட்டி தானியங்கள், பார்லி, இந்த மாதிரியான தானியங்களை நட்டு வச்சு அதை விவசாயம் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை முன்னாடி இருந்ததோட கொஞ்சம் அதிகப்படுத்த முயற்சி பண்றாங்க. ஆனாலுமே அவங்களுக்கு அது பெரிய அளவுல கை கொடுக்கல. ஏன்னா தண்ணீர் தேவை தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அந்த சமயத்துல தான் 1970களில் அவங்களுக்கு முக்கியமான ஒரு வாட்டர் சோர்ஸ் கண்ணில் படுது. அதுதான் ஃபாசில் வாட்டர். இப்போ ஃபாசில் வாட்டர்ங்கிறது என்னன்னா, நார்மலா நம்ம ஊர்ல எல்லாமே நிலத்தடி நீர் இருக்கும் இல்லையா, அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய தண்ணி தான் இது. சவுதி அரேபியா ஒரு காலத்துல பச்சை பசையில் தான் இருந்துச்சு. அப்ப மழை அதிகமாகவே பெஞ்சதுன்னு சொன்னேன் இல்லையா, அப்படி பெஞ்ச அந்த மழை எல்லாமே இந்த நிலத்தடி நீரையும் தாண்டி இன்னும் அதிகமான ஆழத்துக்கு கீழே போய், எவ்வளவு ஆழம்னா 150 இருந்து 2000 மீட்டர் ஆழம் வரைக்கும் கூட இருக்கும். அங்க அவ்வளவு ஆழத்துல இருக்கக்கூடிய பாறைகளுடைய இடுக்குகளில் போய் தொடர்ந்து அப்படியே சேகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படி சேர்த்த தண்ணி எல்லாம் தான் இவ்வளவு தண்ணி இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இப்போ அந்த சவுதி அரேபியா வறட்சி ஆக ஆக மேல இருக்கக்கூடிய அந்த நிலத்தடி நீர் தான் காலியா இருக்கே தவிர அதுக்கு கீழே இருந்து அந்த ஃபாசில் வாட்டர் அப்படியே தான் இருந்துச்சு. அப்ப இந்த தண்ணியை பயன்படுத்தி நம்ம விவசாயத்தை இன்னும் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. அப்படி விவசாயம் பண்றதுக்கு சொட்டு நீர் பாசனம் மூலமா தண்ணியை கொண்டு போய் சேர்த்தா இந்த மாதிரி இடங்கள்ல கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். ஆனா இதுல சிக்கல் என்னன்னா, இவங்க பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் அளவுக்கு விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுனால இப்ப சொட்டு நீர் பாசனத்துல உங்களுக்கு மொத்த ஏரியாலையும் பைப் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை போய் சேர்க்கணும். அதே மாதிரி ஆட்கள் வச்சு அங்கங்க உரத்தை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். இது எல்லாமே இவ்வளவு பெரிய ஏக்கர் ஏரியால பண்றதுனால அவங்களுக்கு அதிகமான செலவு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இதை எப்படியாவது சரி பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் சென்டர் பைவட் இரிகேஷன் சிஸ்டம் அவங்களுடைய கண்ணில் படுது. இது அமெரிக்காவில் 1948ல பிராங்க் ஜைபக் அப்படிங்கிற விஞ்ஞானி கண்டுபிடிச்சது. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வாட்டர் சோர்ஸ் இருக்கு இல்லையா, இங்க வந்து ஃபாசில் வாட்டர், அதை போர் பண்ணி வெளியே எடுத்துறாங்க. இப்போ அந்த வாட்டர் சோர்ஸ்ல இருந்து பைப் போட்டு அந்த பைப்பை இந்த நிலம் இருக்கு இல்லையா, அந்த நிலத்தோட சென்டர் வரைக்குமே கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா அந்த சென்டர்ல இருந்து பெரிய டவர்ஸ் எல்லாம் கட்டி அந்த டவர்ஸ்ல ஸ்பிரிங்க்லர்ஸ் எல்லாம் வச்சு அந்த தண்ணியை சுத்தி அப்படியே அடிக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. இந்த பைப் சிஸ்டத்தையும் உங்களால நம்ம ஊர்களில் நிறைய இடங்கள்ல பார்க்க முடியும். இப்போ அந்த ஸ்பிரிங்க்லர்ல இருந்து வரக்கூடிய அந்த ஹோஸை சப்போர்ட் பண்றதுக்காக மெட்டல் பைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மெட்டல் பைப் சுத்தி வந்துட்டே இருக்கு இல்லையா, அதனால அதை சப்போர்ட் பண்ற மாதிரி வீல், பியரிங், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். இது மூலமா தான் தொடர்ந்து சுத்தி சுத்தி தண்ணியை பாய்ச்சிக்கிட்டே இருக்கு. இது போக இந்த சென்ட்ரிபியூட் மூலமாவே உரம் தெளிச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஆட்களுடைய தேவை கொஞ்சம் கம்மியாகுது. அது மூலமா உங்களுக்கு கொஞ்சம் காசு மிச்சமாகுது. இப்போ இந்த சென்ட்ரிபியூட்டை பொறுத்தவரை அது தண்ணி தெளிக்கிறது ஒரு மாதிரி சர்க்கிள் மாதிரியான ஒரு வடிவமைப்பில் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் சவுதி அரேபியா முழுக்க
முழுக்கவே நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி சர்க்கிள் சிஸ்டமா அந்த வயல்வெளியை வந்து அவங்க அமைச்சிருப்பாங்க. இந்த கிராப் சர்க்கிள்ஸ் சவுதி அரேபியால மட்டும் இல்லாம உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நிறைய நாடுகள்ல இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் பண்ணதுனால தான் 1983ல 87,000 ஹெக்டேரா இருந்த சவுதி அரேபியாவுடைய விவசாய நிலம் அதுக்கப்புறம் 1989ல 1,18,000 ஹெக்டேராவும் 1991ல 1,23,000 ஹெக்டேராவும் மாறி இருக்கு. அதாவது வெறும் 8 வருஷத்துல முன்னாடி இருந்ததை விட அந்த விவசாய நிலத்தை 1.5 மடங்கு அதிகப்படுத்தியிருக்காங்க சவுதி அரேபியாவில். இது மூலமா தான் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை அதிகமாக உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில், அதாவது 1990களுக்கு அப்புறமாலாம் மற்ற நாடுகளுக்கு உணவுப் பொருட்களை ஏற்றுமதி பண்ற அளவுக்கு அவங்க வளர ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் 1990களில் 200 டன் கோதுமையை மற்ற நாடுகளுக்கு அவங்க ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இந்த வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்க 2 சேட்டலைட் இமேஜஸ் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே சவுதி அரேபியாவோட அந்த விவசாய நிலம் எப்படி இருந்துச்சு, அதை எப்படி மாத்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே புரியும். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கே அப்படின்னு நினைச்ச சமயத்துல தான் அவங்களுக்கு 2 முக்கியமான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. என்னன்னா, விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அவங்க தற்சார்பு அடைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கத்துல அவங்க மீன் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மீனுக்கான தேவையும் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஆனா அதுல சிக்கல் என்னன்னா, அவங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தது அந்த செங்கடல்ங்கிற அந்த ரெட் சீக்குள்ள தான். அந்த ரெட் சீல அவங்க மட்டும் இல்லாம ஈஜிப்து, சூடான், ஏமன் இந்த மாதிரி நிறைய நாடுகளும் அங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப அங்க தட்டுப்பாடு கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்குது. ரொம்ப அதிகமா இல்ல, ஓரளவுக்கு அதிகமாக ஆரம்பிக்குது. அப்ப எப்படி இந்த விவசாய நிலத்துல நம்ம தற்சார்பு அடைஞ்சோமோ அதே மாதிரி தான் அந்த மீன் வளர்ச்சியிலையும் நம்ம தற்சார்பு அடையணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி அந்த மீன்கள் எல்லாத்தையுமே அவங்க இந்த மாதிரி பாலைவனத்துக்குள்ள கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. மீனை கொட்டுறதுனா டைரக்டா அப்படியே பாலைவனத்துல வந்து கொட்டுறது கிடையாது. எப்படி இங்க ஒரு விவசாய நிலத்தை அப்படியே இவ்வளவு பெருசா உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரி இதே பாலைவனத்துல மீன்களை வளர்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, பாலைவனத்தை பொறுத்த வரைக்கும் அதுல வெயில் ரொம்பவே அதிகமா அடிக்கும் அப்படிங்கிறதுனால மீன்களால அதை தாக்கு பிடிச்சி வளர முடியாது. அப்ப அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெயில் கம்மியா இருக்கக்கூடிய இடங்களான ஜெடா மாதிரியான சில இடங்கள்லாம் சொல்றாங்க, அந்த இடங்களை தேர்ந்தெடுத்து அங்கெல்லாம் மீன் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்னதான் கம்மியான வெயில் இருக்கக்கூடிய இடமா இருந்தாலுமே பொதுவாகவே சவுதி அரேபியால வெயில் அதிகமாக தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த கம்மியான வெயில் அடிக்கிற இடமா இருந்தாலும் அங்கே வெயில் அதிகமாக தான் இருக்கும். அப்போ அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மீன் தட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை தொடர்ந்து மாற்றிக்கிட்டே இருக்குது. அதாவது வந்து வெயில் அதிகமாக ஆக அந்த சூடான தண்ணி எல்லாத்தையுமே பம்ப் பண்ணி வெளியே எடுத்துட்டு தொடர்ந்து குளிர்ச்சியான தண்ணியை சேர்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி வெயில் அதிகமாக ஆக தண்ணியோட ஆக்சிஜன் லெவலுமே மாற ஆரம்பிக்கும். அப்போ அதை சரியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாமெல்லாம் அந்த மீன் தொட்டியில் ஏரேட்டர் வச்சிருப்போம் இல்லையா, அதே மாதிரி ஏரேட்டர்ஸ் பெருசாக வைக்கிறது, இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணி அந்த மீன் வளர்ச்சியை கரெக்டாக மெயின்டைன் பண்றாங்க. இதுக்கு கவர்மெண்டோட சப்போர்ட்டும் அதிகமா இருக்கு, மானியம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கரெக்டா பண்றாங்க. அப்படிங்கிறதுனால அந்த மீன் வளர்ச்சி தொடர்ந்து அதிகமாயிட்டே போகுது. இப்படி மீன் வளர்க்கறதோட சேர்த்து அந்த தொட்டிகள்ல பாக்டீரியாவும் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாக்டீரியா ஒரு முக்கியமான விஷயம் செய்யுது. என்னன்னா, இப்ப மீன்கள் அமோனியா மாதிரியான கழிவுகளை வெளியிடும் இல்லையா, அந்த கழிவுகளை இந்த பாக்டீரியா நைட்ரைட்ஸாவும் மாத்தி கொடுக்குது. இது போக மீனுடைய கழிவுகள்ல உங்களுக்கு பொட்டாசியம், மெக்னீசியம், நைட்ரைட்ஸ் இந்த மாதிரியான நிறைய சத்துக்கள் வந்து சேருது. அதாவது இந்த சத்துக்கள் எல்லாமே செடி வளர்ச்சிக்கு முக்கியமான சத்துக்களா இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா, அந்த தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் இவங்க ஏற்கனவே இந்த பாலைவனத்துக்குள்ள வளர்த்துக்கிட்டு இருக்காங்களே செடிகள், இது எல்லாத்துலயுமே தொடர்ந்து ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு சைக்கிள் அவங்க உருவாக்கிட்டாங்க. அதாவது ஒரு பாலைவனத்துல அவங்க ஒரு பக்கம் செடி வளர்க்குறாங்க, இன்னொரு பக்கம் அவங்க மீன் வளர்க்குறாங்க. அப்ப இது மூலமா கிடைக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த செடிகளுக்கு தேவையான உரமா வந்து அவங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதனால அந்த செடிகளுடைய மகசூல் அதிகமாகுது. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள், அதாவது ஒரு நல்ல பேலன்ஸ்டான ஒரு சைக்கிள் இங்கே உருவாயிருச்சு.